ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்தில் எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து பேன் கார்டுக்காக இ-சேவை மையம் போவீங்க. அங்கே 100, 200, 300 வரையும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீயாகவே எப்படி உங்கள் மொபைல் வழியாக அப்ளை பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் இ-பேன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கெட் நியூ இ-பேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வார்னிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஆதார்லேருந்து பேன் லிங்க் பண்ணுறதுக்கு. அது வந்து நீங்களே பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போ இதில் வந்து ஆதார் நம்பரை கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களோட ஆதார் ஆல்ரெடி வந்து இருக்குது, பேன் கார்டு உங்கள்கிட்ட அப்படின்னு வரும். அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் போடுவேன். மறுபடியும் நான் வேறு நம்பர் கொடுத்து போடுறேன். இப்போ இதில் வந்து ஆதார் ஓடிபி கேட்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் மேலே இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதில் வந்து உங்களோட ஓடிபி வரும். ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஓடிபி போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலாம் காட்டுவாங்க. அதை டீட்டெயிலை பார்த்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை வந்து ஓகே கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. அடுத்து திரும்பி இந்த ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டில் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து செக் ஸ்டேட்டஸில் கண்டினியூ கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே டவுன்லோடு இ-பேன் வந்துடும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.